மகா மேன்மைக்கும் கன்னத்துக்கும் பாத்திரமான ஜீவாதிபதியே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்து ஆட்சி செய்கிற வல்லமையுள்ள கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த காலவேளை உமக்குன் வாகனை தாழ்த்தி பணிகிறேன் ஆண்டவரே. இந்த நீச பாவியாகிய நான் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த காலையில் நிற்கும்படியாக எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் வாசலின் திறப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் வாசல் எனக்கு திறந்திருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த காலை வல்லமை ஸ்தோத்தரிக்கிறேன், போற்றுகிறேன். உமக்குன்பாகனே தாழ்த்தி வருகிறேன் ஆண்டவரே, பணிகிறேன். பாவியாக மேல் கிருபையாயிரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, எந்த விதத்திலும் தாப்பனே தகுதியற்ற நான் உம்முடைய சமூகத்தை கெட்டி சேரும்படியாக கிருபையின் வாசலை திறந்திருக்கிறீரே, திறந்து வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் இந்த கிருபையின் வாசல் வழியாய் பிரவேசித்து உம்முடைய தயவையும் ஆசையும் உம்முடைய இரக்கத்தையும் ஆண்டவரே பெறத்தக்கதாக நம்பிக்கையோடு நான் வரத்தக்கதாக எனக்கு நீங்கள் இந்த காலையில் பாராட்டியிருக்கிற உம்முடைய தயவை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, தாப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தேவா மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நல்லவர். நான் கொடியவன் ஆண்டவரே, நான் தீய மனுஷன், ஒரு பாவ சுபாவமல்ல ஒரு மனிதன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. சறுக்குகிற வேளையில் நம்முடைய கிருபை என்னை தாங்கி பிடிக்கிறது. வழி விலகி போக்கூட இருதயம் உள்ளவன் ஆண்டவரே. தேவா, ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சார்ந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நன்மையும் என்னிடத்தில் இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்கள் பிரதான பாவி நான், அவர்கள் பிரதான பாவி நான் ஆண்டவரே. நான் அறிந்தோ அறியாமலோ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவத்தின் ஒரு கொடிய தன்மை உள்ளவன் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலும் கூட எனக்கு நீர் இறங்குகிறீர் என்பதை மாத்திரமே சொல்ல முடியும். என்னை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக இடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. தகுதியற்ற ஒரு நீச பாவி என்பதை மாத்திரமே நான் ஒத்துக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற இந்த பெரிய நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிற நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாவியை நீ நேசித்த அன்புக்காக, உன்னுடைய கிருபைக்காக நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நம்முடைய அருமையான வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம் தேவா. நம்முடைய வேத சத்தியம் ஒன்று தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, வேதம்தான். வேத புத்தகத்தை தவிர ஆண்டவரே எனக்கு என்ன நம்பிக்கை? நான் எதை பற்றி கொண்டு வாழ முடியும்? இதுவே என்னுடைய வாழ்க்கையின நங்கூரம் என்று கேட்டால் ஆண்டவரே, இந்த வேதமானது குறைவற்றது என்பதை வயசு எவ்வளோ தெளிவாக சொல்ல. லார்ட் அப்சல்யூட்லி இஸ் அ பர்ஃபெக்ட். உடைய வேதம் பரிபூர்ணமானது, குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வசனம் மட்டும்தான். இந்த உலகத்தில் என்னுடைய ஆத்மாவை ஆண்டவரே மரண நெத்திரையிலிருந்து மீட்கும்படியாக இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான். தேவா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்து அடியனை விளையாடுத்துகிற உம்முடைய அன்பை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவா, அம்மை துதிக்கிறேன், மை போற்றுகிறேன் ஆண்டவரே, மை போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, நானும் ஒன்றை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். இந்த உலகம் ஆண்டவரே ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறது. ஆனால் நான் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட முடியும். அதை மட்டுமே மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. தேவா, எவ்வளோ ஒரு அநீதியான ஒரு உலகம் இது, போலியான ஒரு உலகம், பொய்யான ஒரு உலகம், பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. மாயான ஒரு உலகம், இதன் மத்தியில் தேவா ஆண்டவரே என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், கிருபையாய் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அனுதினமும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு சின்ன நேரமும் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்ஜிக்கிற சிங்கம் போல
என்னை விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே. கர்ஜிர கசுங்களைப் போல என்னை விழுங்க பார்க்கிற ஆண்டவரே, சத்துருவின் கைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஏதாகிலும் ஒரு தந்திரத்தில், ஏதாகிலும் ஒரு ஆண்டவரை கண்ணியில் என்னை ஆண்டவரை பிடிக்கும்படியாக அவன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரே, இது எவ்வளோ உண்மை! வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, அடைக்கலம் தேவனுடைய நாமம் மாத்திரம்தான். அதுதான் என்னுடைய துருகம், அரண், கோட்டை, பாதுகாப்பு. ஒரு பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே, நான் வாழ்வதற்கென்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தலம், உம்முடைய துருகமாகிய உம்முடைய நாமம். வேறு ஒன்றுமே எனக்கு இல்லை தாப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லினேன். நீர் மாறாதவர் ஆண்டவரே. ஒரு நாளும் இன்றைக்கு நான் விடுவிப்பேன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டீர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அதுதான் எனக்கு தெரியும் தாப்பனே, அதுதான் எனக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள்னு சொல்லியிருக்கிறீரே. யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். அந்த பயபக்தியை எனக்கு தார்மாண்டவரே. என்னுடைய பக்தி என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய ஒன்றாகத்தான் இருக்கணும். ஆமாண்டவரே, என்ன ஒரு அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாத ஒரு உலகம். ஐயோ ஆண்டவரே, துணிகரமாக எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் தேவா, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே, ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை, உம்முடைய உதாசை எனக்கு தேவை ஆண்டவரே. தேவா தேவா ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, தெய்வ பயமில்லாத ஒரு உலகமாக இருக்கிறதே ஆண்டவரே. ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும். என்ன ஒரு ஆண்டவரே, இந்த வேதம் உண்மை. இந்த வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை. இந்த வேதம் மாறுவதில்லை. இந்த வேதம் ஒழிந்து போவதில்லை. இந்த வேதத்தை மட்டுமே பற்றி கொண்டு வாழ்கிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே எனக்கு தேவை. ஏன்னா இந்த வேதத்துக்கு என் தேவன் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் அவள் செயல்படும்படியாக அவர் தம்முடைய நாமத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வேதத்தை அலட்சியப்படுத்துவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கக்கூடும்? இந்த வேதத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கக்கூடும்? ஆண்டவரே ஆண்டவரே, இந்த வேதத்தை மெய்யாய் பற்றி கொண்டு வாழ்கிற அந்த ஆண்டவரே, வாழ்க்கைக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்திலும் தேவன் இருக்க மாட்டாரே. தேவன் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவரே, நீர் இருக்க போவதில்லை கர்த்தாவே. இல்லை இல்லை ஆண்டவரே, போலியான எத்தனை மக்கள் ஐயோ இன்றைக்கு ஆண்டவரே, சபைகள் என்ற பெயரில் ஆண்டவரே கலைகள் விதைக்கப்படுகிறதே, வேத சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது இல்லை. சபைகளில் வேதங்கள் ஆண்டவரே அலட்சியப்படுத்துகிறதா? வேதம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இது ஆண்டவரே. ஐயோ, எத்தனையோ சபைகள் என்று சொல்லப்படுகிற தவறான உபதேசத்தின் சபைகள் மலிந்து விட்டன. சாத்தானுடைய தூதர்களாக இன்றைக்கு காணப்படுகிற நிலைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தேவா, இறங்கும் இறங்கும் இறங்கும். ஐயோ, விதமான மக்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஜெபம் பண்ண எனக்கு தெரியல. நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் பசுத்த ஆவியானுடைய துணையை நான் தாடுறேன் ஆண்டவரே. பசுத்த ஆவியானுடைய துணையைத்தான் நான் தேடுறேன். எனக்கு வேறு இடம் இல்லை ஆண்டவரே, வேறு எனக்கு தஞ்சம் இல்லை தாப்பனே. எனக்கு ஜெபத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு அந்த உதவியாளர் பசுத்த ஆவியானவர் மட்டும்தான். என்னை எவ்வளோ அழகாக ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தாப்பனே.
எவ்வளோ அழகாக ஆண்டவரே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியா. நான் ஒரு மூடன் ஆண்டவரே, நான் ஒரு மூடன் ஐயா. கர்த்தாவே, நான் ஒரு மூடன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே பலவீனத்தினுடைய பலத்தை தாரும். தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற எனக்கு ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. அந்தபடியே ஆமாண்டவரே, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்களே. என்னுடைய பலவீனம் எவ்வளோ மலையை போன்றது ஆண்டவரே. என்னுடைய பலவீனம் எவ்வளவு அதிகம் ஆண்டவர். என்னுடைய பலவீனம் எவ்வளவு அளவிடப்பட முடியாதது. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யும். நான் எந்த இடத்துல பலவீனனாக இருக்கிறேன், எந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கிறேன், எந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே பலம் தேவை என்பதை நிறைந்திருக்கிறீர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஏற்றபடி எனக்கு வேண்டிக் கொள்ள எனக்கு தெரியல தாப்பனே. ஏற்ற விதமாக ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை என்னுடைய காரியங்களுக்கு ஏற்ற விதங்கள் இல்லை. வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியலை. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது எனக்கு தேவையானவரே. பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்காக பெருமூச்சுகளோடு ஜெபம் செய்கிறீர். ஜெபம் செய்யும். அதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எனக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்தருளும். கர்த்தாவே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்காக நீர் ஆண்டவரே வேண்டுதல் செய்தருளும். எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறீர். தேவா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தில் நம்முடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆவியானவருடைய அந்த துணை இல்லாமல் என்னுடைய பலவீனத்தில் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று எப்படி சொல்லக்கூடும் என்பதாக நான் யோசிக்கிறேன் தாப்பனே. தேவாவியானவருடைய அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தேவா, மேன நேசித்து வாழ கிருபை தாரும். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? தேவா, இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய முடிவை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பரிசுத்தவானுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்கிறேன். இஸ் a perfect one. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. தேவா, இந்த உலகத்தில் மனிதன் என்னென்னமோ அதை செய்யறங்கிறான், இதை செய்யறங்கிறான், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அதை ஓடுறேன், இதை ஓடுறேன். ஆண்டவரே, எனக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று. ஆண்டவரே, நம்முடைய அந்த இவ்வளோ அழகாக சொல்லிக்க உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தும். இதுதான் எனக்கு தேவை. உம்முடைய ஆலோசனைப்படி எனக்கு நடத்தும் ஆண்டவரே. என்னுடைய ஆலோசனை வேண்டாம், என்னுடைய திட்டங்கள் வேண்டாம், என்னுடைய சித்தம் வேண்டாம், என்னுடைய நோக்கம் எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. அது என்னை அழித்து விடும், என்னை வீழ்த்தி விடும். அது எனக்கு பாதகமாக தான் இருக்கும். உமது ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி இது எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு பொல்லாத உலகத்தில் என்னை கரம் பிடித்து உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னுடைய கடைசி நாள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் அறிந்திருக்கிறீர். கடைசி மணி வேளையை நீர் அறிந்திருக்கிறீர். கடைசி என்னுடைய வாழ்க்கையினுடைய மணித்துளியை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கிறவர். என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உம்முடைய உள்ளங்கைகள் என்னை வரைந்திருக்கிறவரே. சிலுவையின் மூலமாக மாத்திரம்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே. எனக்காக ஒரு பதிலாளியாக நீர் மரித்திருக்கு. அது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு, என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கி மன்னிக்கிறதற்கு நீர் மரித்திருக்கிறீர். இன் மை பிளேஸ். அது எனக்கு ஆண்டவரே, எனக்கு பதிலாளியாக வந்திருக்கிறீர். எஸ் எ சப்ஸ்டிடியூஷனரி டெத்துங்கிறது தேவனே சம்திங் கிரேட், மிக ஆழமானது ஆண்டவரே. ஒரு ஈசனுக்காக, ஒரு பாவிக்காக, ஒரு அபாத்திரனுக்காக
வானத்தையும் பூமியை படைத்த ஒரு தேவன் என்னுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தீர் என்று சொன்னார். அவரே இந்த உலகத்துக்காக மரித்தீர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பான காரியம், என்னில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே என்னை நேசிக்கிறீர் என்று சொன்னார். அதனுடைய கிருபை ஆண்டவரே, அது ஒன்றே ஒன்று தான். என்னுடைய ஆண்டவர் என்னில் நன்மை இருக்கிறதுனால என்னை நேசிக்கிறவர் இல்லையே. என்னில் நன்மையை கண்டு நீர் ஆண்டவர் என்னை நேசிக்கலை. என்னுடைய நன்மையை கண்டு நீங்கள் நேசிக்கல ஆண்டவரே. என்னை நேசிக்கிறதெல்லாம் ஆண்டவரே, நான் ஒரு பாவியாக இருக்கையில், சத்துருவாக இருக்கையில், இது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத காரியம். நான் பலவீனனாக இருக்கையில் எனக்காக மரித்து என்று எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவா, உம்முடைய கிருபை மிகப்பெரியது. என் ஆழம் அகலம், ஆழம் உயரம், அகலம் நீளமெல்லாம் இது கிருபைக்கு ஆண்டவரே அளவில்லை. தேவனுடைய அன்புக்கு அகலம் ஆழம் உயரம் நீளங்கிறது இல்லாதது போல கிருபைக்கும், ஆமாம் ஆண்டவரே, கிருபை என்பது ஆண்டவருடைய அன்பின் பிரதிபலிப்பு தான். அன்பின் பிரதிபலிப்பே கிருபையாக இருக்கிறது தாப்பனே. உமது ஆலோசனைப்படி மட்டும் என்னை நடத்துங்க ஆண்டவரே. வேற எல்லாம் எடுத்து போடுங்க. நான் ஆண்டவரே ஒரு பாவத்தன்மை உள்ளவனாக இருக்கிறதுனால நான் என்னுடைய யோசனைகளை உள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னுடைய பாவத்தன்மை எப்பொழுதும் என்னோடு கூட போராடுகிறது தாப்பனே. என்னுடைய பாவத்தன்மை ஆண்டுடைய சித்தத்துக்கு மேலே எழும்பதற்கும், என்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும், என்னுடைய சுய அறிவை வெளிப்படுத்துவதற்கும், சுய பெருமை வெளிப்படுத்துவதற்கும், சுய ஆண்டவரே அந்த மேட்டுமை வெளிப்படுத்துவதற்கும் தீவிரத்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இட்ஸ் எவர் எப்பொழுதும் தீவிரித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பழைய மனிதன் எப்பொழுதும் தீவிரமாக இருக்கிறான். ஆனால் அவனை விட்டுடாதீங்க ஆண்டவரே, அவனை விட்டுடாதீங்க ஆண்டவரே. இந்த பழைய மனிதனை கொன்று கொண்டே இருக்கும் ஆண்டவரே. ஆவியினால் மாம்சத்தை அழித்தால் பிழைப்பீர்கள். என்னுடைய மாம்சத்தை நீர் அழித்தருளும் ஆண்டவரே. அழியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் மரண பரியந்தம் இது எனக்கு போராட்டம் உண்டு. எனக்கு தெரியும் எந்த படுகொலியில் என்னை வீழ்த்தலாம், எந்த காரியத்தில். ஐயோ ஆண்டவரே, தாவீதை எவ்வளோ படுகொலிக்குள்ளே வீழ்த்தினான். தாவீதை அப்படி ஒரு படுகொலிக்குள்ளே வீழ்த்தினான். அந்த கிருபையின் வலிமையை நாங்கள் தான் பார்க்குறேன். கிருபையின் வலிமை அங்கே தான் நான் பார்க்குறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு படுகொலியில் இருந்தும் கூட தாவீதை என்னை தூக்கி எடுத்தீர். அது கிருபை. உளையான சேருங்கிறது அதுதான். இந்த உலகம் ஒரு உளையான சேரு, கண்களின் இச்சை. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அதுதான், வேறு ஒன்றுமே இல்லாண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு போலி. இதைத்தான் மையமாக வைத்து மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக எப்படியாக சாத்தான் ஆண்டவரே அவர்களே கொண்டு செயல்படுகிறான் ஆண்டவரே. அவனுடைய கைப்பாவையாக இருக்கிறோம் அறியாதபடிக்கு மனக்கண்கள் குருடாய் போன நிலையில் தீவிரத்து ஓடுகிற இந்த மக்களை கண்ணோக்கி பாரும், இந்த சபையை கண்ணோக்கி பாரு. ஐயோ ஆண்டவரே, என்ன சத்தியம் கேட்டாலும் ஐயோ ஆண்டவரே, கொஞ்சமே உள்ளே போகிற மாதிரியே தெரியலையே. கொஞ்சமாலும் ஆண்டவரே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தக்கூடிய அந்த காரியத்தை பார்க்க முடியல. உண்மையாலுமே பார்க்க முடியலையே. என்ன ஒரு ஆண்டவரே பயங்கர உளையான சேருது. கண்களின் நிச்சை. இன்னைக்கு மனுஷன் கண்ணுக்கு ஆண்டவரே திருப்தியானதை நாடுகிறான், ஓடுகிறான். எனக்கு திருப்தியாக இருக்கு. ஐயோ இன்னைக்கு செல்ஃபோனெல்லாம் ஆண்டவர்
ஐயோ இன்றைக்கு கண் திருப்தி படுத்தும்படியாக அவன் மணிக்கணக்காக அதில் அவன் ஆண்டவரை செயல்பட ஆனால் திருப்தி அடைவதில்லை. பாவத்தின் மேல் பாவம் சேர்த்து கொள்கிறான். பாவத்துக்கு இன்னும் அதிகமாக வழியை திறக்கிறான். பாவத்தில் இன்னும் அதிகமாக ஆழமாக போகிறான். பாவமான ஆண்டவரை படுகொலைக்குள்ளாக தொடர்ந்து ஆண்டவரை அமிழ்த்து ஆழத்துக்குள்ளாக கொண்டு சென்று இருக்கிறது. ஆனால் விடுதலை இல்லை. விடுதலை வாஞ்சிக்கக்கூடிய அளவு கூட அவனுக்கு உணர்வில்லை. ஆண்டவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ தெளிவாக சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி, லார்ட் என்னால் முடியாது, என்னால் முடியாது. இன்றைக்கு கூட இந்த ஆராதனையில் ஆண்டவரே எப்படி செய்வீரோ தெரியணும். இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனே, நீங்கள் கண்டித்து உணர்த்தணும் உணர்த்தணும் உணர்த்தணும். அதுதான் நான் கேட்குறேன். ஐயோ, உணர்வில்லாத இந்த இருதயத்தில் ஆண்டவரே நீர் கண்டித்து உணர்த்தும் உணர்த்தும். தேவாவியானவரே, 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 இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்களே, வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்களே, அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு தேவை. வேத வசனங்களில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே கர்த்தாவே, தேவா 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 தேவா, இறங்கும் இறங்கும் இறங்கும். ஆண்டவரே, தேவனே தேவனே, நீர் கிருபையாக இருந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவா, உடைய ஒத்தாசையை தாரும். ஆவியானவரே, உடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிறேன். உடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்திய ஆவியை உலகம் காணலை அறியலைன்னு வேதம் சொல்லுது. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் காணலை அறியலை. ஆனால் ஆண்டவரே, எனக்கு எப்படி அவர் உண்மையாக, ஆண்டவரே, எனக்கு எப்படியாக அவர் ஆண்டவரே அந்நியராக இருக்க முடியுமா? ஆவியானவரே, மோட அந்யோன்ய ஐக்கியத்தை எனக்கு தாரும். இது எனக்கு தேவை. ஐயோ, சபையில் ஆவியானவரே பேசுங்க, கல்லான இதயங்களை உடையுங்க உடையுங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகம் கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துங்க, கண்டித்து உணர்த்துங்க, கண்டித்து உணர்த்துங்க. ஆவியானவரே, நீங்கள் ஏன் கண்டித்து உணர்த்தலையா? ஐயோ, இந்த மக்கள் எவ்வளோ, ஒருவேளை இல்லையே, என் தேவன் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் அவள் மனம் திரும்பாங்களே, அங்கே மனம் திரும்பணுமே. ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி எதிர்த்து நிற்கக்கூடும்? தவிர்க்க முடியாத அழைப்பு, irresistible grace. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன சொல்லக்கூடும்? ஐயோ, கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே, கண்டித்து உணர்த்தும் ஐயா. ஐயோ, கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே. ஐயோ, ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது ஆண்டவரே, என்றைக்கும் இந்த ஆண்டவரே குட் ஃப்ரைடே சர்வீஸில் கண்டித்து உணர்த்தும் ஆண்டவரே. ஐயோ, உம்முடைய வார்த்தை கேட்டு எந்த விதத்திலும் ஒரு உணர்வில்லாமல் போனால், ஐயோ தேவா, ஆண்டவரே, நித்தியம் இல்லையா? வேதத்தை நான் நம்புகிறேன், வேதத்தை நான் நம்புகிறேன். நரகங்கிறது உண்மை உண்மை. காண்கிறவர்களை அல்ல, காண்கிறவர்களை அல்ல, காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிற, காணாதவைகள் நான் நோக்கமாயிருக்கிறேன், காணாதவைகள் மேல் நோக்கமாயிருக்கிறேன். ஆண்டவரே, சபையில் பேசுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, எவ்வளோ காலம் ஒரு மனுஷன் வாழ முடியும்? எவ்வளோ காலம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? ஆனால் ஆண்டவரே, அவன் நித்திய நித்தியமாக இந்த உலகத்தில் வாழ்வதைப் போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவா, உலகத்தை கண்டித்து உணர்த்துங்க. இல்லைன்னா நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை, நான் ஒன்றுமே, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஊழியத்தில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கிறீங்க. உணர்த்துங்க, உணர்த்துங்க, உணர்த்துங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் என்று. ஆண்டவரே, பெந்தெகோஸ்தே நாளில் வந்த பரிசுத்த ஆவியானவர் என்று இந்த உலகத்தில் செயல்படுகிறவராக இருக்கிறார். He is in this world. He is in the church. உண்மையான சபையில் இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வருகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நீங்கள் உணர்த்து தான் ஆகணும். உணர்த்து தான் இல்லைன்னா இந்த மக்கள் அழிந்து போவாங்க. இந்த மக்கள் அழிந்து போவாங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு பாவியின் மரணத்தை நீங்கள் விரும்புறதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஏன் தெய்வக்குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கத்தானே வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இல்லையா? அப்போ ஏன் ஆண்டவரே இந்த பாவிகளை நீங்கள் ரட்சிக்க மாட்டீங்களா? ரட்சிங்களையே. ரட்சிக்கப்படாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மக்களின் நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட்? இதனுடைய வார்த்தை பிரசங்கிப்பனுடைய நோக்கம்தான் என்ன? கல்லான இருதயங்களாக இருக்குதா பார்க்கும் பொழுது, ஒரு பாவி மனந்திரும் பொழுது, ஒரே ஒரு பாவி மனந்திரும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அடுவரே, பாவிகளின் ரட்சிப்புக்காகத்தானே இந்த உலகத்தில் வந்தேன். பாவிகளை மனந்திரும்பதற்குத்தானே உலகத்தில் வந்தேன். வேறு எதுக்காக நீங்கள் வரல? இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தேன். பாவிகளை மனந்திரும்படியாகத்தான் இந்த உலகத்தில் அழைக்க வந்தேன். அப்போ ஆண்டவரே, நம்முடைய அந்த பணியானது இன்னும் தொடர்கிறது இல்லையா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தவர் மாத்திரமல்ல, த மிஷன் கண்டினியூஸ். அதுக்கு பின்பாக அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாட்ட தேவனுடைய வார்த்தையை பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவரே, ஐயோ என்னை மன்னிய மாட்டவரே, என்னை மன்னிய மாட்டவரே. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்த தெய்வக்குமாரனுடைய அடிச்சுவடுகளில் நான் இங்கே ஓடு தேவா, எனக்கு அறிவில்லாத ஒரு மனுஷன் தேடி ரட்சிக்க வந்த தெய்வக்குமாரன் எனக்கு அதனுடைய பணியை தொடரும்படியான காரியத்தில் எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை குறித்து நான் யோசிக்க வேண்டியவனாக இருக்கிறேனே. எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை குறித்து நான் யோசிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் யோசிக்க வேண்டியவனாகத்தான் இருக்கிறேன். என்னை கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும், கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும், கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும், கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும். ஜீவாதிபதியே, ஜீவாதிபதியே, இந்த நீங்கள் நன்றித்து உணர்த்து தான் ஆகணும். பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் அதை பிடித்துக் கொள்வாரான்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபையில் உண்மைச்சி தேவை, உண்மைச்சி தேவை. இல்லைன்னா ஐயோ, அந்த ஆத்துமாக்கள் நரகம். உண்மை, உண்மை, உண்மை. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் ஹெட்லாங் தலைகீழாக ஓடி தலைகீழாக அதில் விழுந்து போனான். எனக்கு முடியும் இல்லையே, எனக்கு முடியும் இல்லையே. கிறிஸ்துவே ஒரு மனுஷன் புறக்கணிப்பானா? அவருடைய ரட்சிப்பின் கிருபையை வேண்டான்னு சொல்லுவானா? ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் கிருபை எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு மனுஷன் ஓடிக்கொண்டிருப்பானால் என்ன நம்பிக்கை அவனுக்கு கிடைக்கக்கூடும்? என்ன நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும்? இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனே, தேவா, ஆண்டவரே, இது ஏதோ லைஃபா வின் ஆர் டை, ஒன்று ஜெய் இல்லைன்னா ஜெயிக்கிறத பிரயாசப்பட்டு அதில் மறி. ஆனால் இவையெல்லாம் கிருபையின் அடிப்படையில் தான், அவையெல்லாம் கிருபையின் அடிப்படையில் தான், இவையெல்லாம் கிருபையின் அடிப்படையில் தான், வேற 2 நாள் அல்ல ஆண்டவரே. தேவா, தேவா, தேவனே, தேவனே, கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, இரக்கமாயிரும், தயவு கூர்ந்து வழி நடத்தும். தேவனே, தேவனே, ஆண்டவரே, உம்மை குறித்து சாட்சியிடும்படியாக தேவா, தேவா, ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபையாயிரும், உம்முடைய அன்பை ஊற்றும், இயேசுவை போல என்னை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். கனி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால்
ஆண்டவரே ஆண்டவரே, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்லைன்னா ஆண்டவரே நான் கனி கொடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இஸ் தேர் அ ஃப்ரூட்? அவையானுடைய கனி, ஆத்துமாக்கள் கனி. ஆண்டவரே ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்க கற்றுத்தாரும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கையை தாரும். உங்களை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது என்பது அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, கனி கொடுக்க உண்மையில் நிலைத்திருந்த ஒரு வாழ்க்கை. Lord, to abide in Christ. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உண்மையில் நிலைத்திருந்த வாழ்க்கையை தாரும். உண்மையில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. Lord, to abide in Christ. உலகம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல. ஆண்டவரே ஆண்டவரே, நான் இன்னும் உலக கவலைகளினால் மூழ்கப்பட்டு என் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்குமானால் நான் இப்படி ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடும். இன்னும் உலக கவலைகளினால் நான் ஆண்டவரை நசுக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பேனானால் இன்னும் எப்படி ஆண்டுடைய பிள்ளை என்று என்னை அழைத்து கொள்ளக்கூடும்? இல்லை ஆண்டவரே, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, கண்டிப்பாக இல்லவே இல்லை ஆண்டவரே, கண்டிப்பாக இல்லை தாப்பனே. நான் எப்படி என்னை அழைத்து கொள்ளக்கூடும்? இல்லவே முடியாது. நான் பிதாவை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே கனி கொடாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் ஐயோ, இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள், ஊழியர்கள் ஐயோ நான் கனி கொடுக்கலையே அங்கலாய்க்கிறவங்க. என்னை ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மன்னி ஆண்டவரே. கனி கொடாத ஒரு நிலையில் எவ்வளோ காலம்? வேர் இஸ் த ஃப்ரூட்? கனியை தேடுகிற தேவன் இல்லையா? கனியை தேடுகிற தேவன் இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே, கனியை தேடும்படியாக இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே வரும் பொழுது நான் கனியற்ற ஆண்டவரே அத்திமரத்தை போல இருப்பேன் நான். ஐயோ கர்த்தாவே, ஆவியானவரே, ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். ஆவியானவரே, இந்த சபையில் விமர்சி தேவை, விமர்சி தேவை. ஐயோ, இந்த ஆத்மாவை விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. இல்லை இல்லை, ஆவியானவரே ஆவியானவரே, இந்த ஆத்மாவை விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ஐயோ, அழிந்து போயிடும், அழிந்து போயிடும், அழிந்து போயிடும். நித்திய நரகத்தில் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போய்விடும். நித்திய நரகம் ஆண்டவரே, என்னதை நான் நம்புகிறேன். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் இயேசு வேண்டாம். தேவா, ஜெபிக்கிற மக்களை எழுப்போம், ஜெபிக்கிற மக்களை எழுப்போம். நீ சத்தியம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது தவறில்லையா? அது எப்படி சரியாக இருக்க முடியும்? சத்தியத்தை நான் பற்றி கொண்டு வாழ்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஜெபம் பண்ணாமல் வாழ்கிறது எந்த இடத்துல ஆண்டவரே அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னு அங்கீகரிக்க முடியும்னு கேட்குறேன். இல்லையே. ஐயோ, அப்படியெல்லாம் ஏமாந்து போகிறேன். அந்த ஒரு ஏமாற்று வழியில் ஒருவரும் சிக்கொண்டு போய் அந்த ஒரு ஏமாற்று வழியில் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் தங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக்கொள்ளும். எத்தனையோ சீர்திருத்த சாத்தியத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற மக்கள் ஆண்டவரே ஜெப வாழ்க்கை இல்லை, தேடோன்ற அவர்கள் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. இது ஆண்டவரே சரியில்லாதது. வெறும் சத்தியத்தை பேசுகிறேன் சொல்லிக்கொண்டு அவரோடு நிலைத்திராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேதத்தின்படி அங்கீகரிக்கப்பட முடியாததாயிற்றே. இதை எப்படி ஆண்டவரே கர்த்தாவே, ஐயோ அவர்களுக்கு இறங்கும், அவர்களுக்கு இறங்கும். தன்னுடைய நிலையை விளங்கி கொள்ளக்கூடிய அந்த ஒரு உண்மையான விளங்குதலை தாரும். எனக்கு சீர்திருத்த சபைகளில் காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஆண்டவரே ஏமாற்று காரியமாகவே இதை சொல்லக்கூடும். ஆத்ம பாரம் இல்லையே,
ஆத்மா பாரம் இல்லை, அழிந்து போன ஆத்மாக்களை குறித்த கரிசனை இல்லை. இயேசுவை போல இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாக அந்த ஆண்டவரே பாரம் இல்லை. அழிந்து போகிற ஆத்மாக்களை ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப வாழ்க்கை இல்லை. இயேசுவை போல ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த வாழ்க்கை தேவை. ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு சொல்லியிருக்கிறீரே. ஐயோ, நான் இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கணுமே. கண்ணீரை தாரும், கண்ணீரை தாரும். எரேமியா கண்ணீர் ஊற்றான் நான் எப்படி நலமாக இருக்கும். ஆண்டவரே, நம்முடைய பசுத்தவான்கள் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எப்படி அந்த மனுஷன் ஆண்டவரே ஐயோ கண்ணிவிடாத கடினமான அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷனுடைய நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, தேவா ஆண்டவரே, இன்றைக்கு நான் அவிதமாக நான் புலம்ப வேண்டியவனாக இருக்கிறேன். ஐயோ, மக்களுடைய இருதயத்தை கடினத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் புலம்ப வேண்டியவனாக இருக்கிறேனே. ஆண்டவரே, நான் மெய்யாலுமே புலம்ப வேண்டியவனாக இருக்கிறேன். ஐயோ, இந்த மக்களை சந்தியும் தேவா, தேவா. ஐயோ, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, விட்டுடாதீங்க தாப்பனே. இல்லை ஆண்டவரே, விட்டுட வேண்டாம், விட்டுட வேண்டாம். இல்லை ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை விடுதலையாக்கணும், நீங்கள் ரட்சிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் ரட்சித்து தான் ஆகணும், ரட்சித்து தான் ஆகணும். ஆண்டவரே, ஐயோ, நீங்கள் ரட்சித்து தான் ஆகணும் தாப்பனே, ரட்சித்து தான் ஆகணும் தாப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் ரட்சித்து தான் ஆகணும் தாப்பனே. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. நீங்கள் ரட்சிக்கணும், 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 மீட்கணும், மீட்கணும். ஐயோ, இந்த ஆத்துமாக்களை விட்டுடுவீங்களா? இந்த ஆத்துமாக்களை விட்டுடுவீங்களா? தங்களை ஏமாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த நிலையில் அவர்களை விட்டு விடுவீர்களா? ஐயோ ஆண்டவரே, விட்டுடுவீங்களா? ஆண்டவரே, இல்லை இல்லை, நீங்கள் விட முடியாது, விடக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ஐயோ தாப்பனே, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க ஆண்டவரே. தேவா, நீங்கள் விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கிறேன், விட்டுடாதீங்க. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே, தேவா, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, 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 என் ஜெபம் உட்பிரவேசிக்கக்கூடாதபடிக்கு மேகத்தால் மூடிக்கொண்டிருந்த அந்த புலம்பலை சொல்கிறவனமாக ஐயோ ஒரு எரேமியா ஜெபித்து ஜெபம் பண்ணியிருப்பார். ஐயோ, அந்த மக்களைக்கா ஜெபித்திருப்பார், ஜெபித்திருப்பார். ஆனால் அந்த மக்களோ மனம் திரும்பலையே, அந்த மக்களோ மனம் திரும்பலை, அந்த மக்களோ மனம் திரும்பலை, மக்கள் மனம் திரும்பலை. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த மக்கள் மனம் திரும்பலை, அந்த மக்கள் மனம் திரும்பலை. ஆகவே தான் இப்படி சொல்லியிருப்பாரோ, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்குமே மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஐயோ ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்புமாக்கினேன். குப்பை ஆண்டவரே, ஆண்டவரே, இல்லை எரேமியாவை போல ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, எங்கள் பயங்கர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொலியும் பால் கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. ஐயோ, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற காரியம், திகிலும் படுகுழியும் பால் கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம், என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம். ஐயோ, இன்றைக்கு ஜனங்கள் கேட்டில் தான் இருக்கிறாங்க. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் என் கண்களிலிருந்து நீர்கால்கள் பாய்கிறது, நீர்கால்கள் பாய்கிறது. எனக்கு எங்கே அந்த காரியத்தை தாங்க ஆண்டவரே, 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 எனக்கு தாங்க. என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர் கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே,
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா. கண்ணீர் விடுகிற கிருபையை தாரும். கண்ணீரின் ஆண்டவரே கத்தாவே ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கண்ணீரின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். தேவா தேவா, ஐயோ என்ன ஒரு பயங்கரமான ஒரு நிலை. ஐயோ அந்த ஆத்துமாக்களை விட்டுடாதீங்க, இந்த ஆத்துமாக்களை விட்டுடாதீங்க. இல்லை இல்லை ரட்சிக்கணும், அந்த ஆத்துமாக்களை ஜெபிக்க ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் ஆண்டவரே. தேவா தேவா தேவா, அந்த எரேமியாவின் புலம்பலை போல தேவா தேவாமை நோக்கி பார்க்கும்படியாக மாத்திரம் எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ எனக்கு தேவை ஒன்று. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஐயோ ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஆண்டவரே ஆண்டவரே, அழுகை எனக்கு தாங்க. ஐயோ இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் எப்படி ஆண்டவரை ஒரு படுகொலையில் மாட்டிட்டு வெளியே வரமாட்டேன்றாங்க, மனம் திரும்ப மறுக்கிறார்கள். ஆவியானவரே ஆவியானவரே, உடையும் கல்லான இருதயங்களை உடையும், கல்லான இருதயங்களை உடையும் உடையும், நொறுக்கும் நொறுக்கும் நொறுக்கும். தேவா கல்லான இருதயங்களை உடையும். ஐயோ முடிவு பயங்கரமானது, முடிவு பயங்கரமானது. இல்லை இந்த வேதத்தை நான் நம்புகிறேன், இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். நரகங்கிறது உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை, நித்திய நித்தியம். என்னால் விளங்கிக் கொள்ளக்கூடாத முடியாத ஒன்று, நித்திய நித்தியம். ஐயோ ஆண்டவரே, நான் எதில் இழந்து போட்டாலும் சரி, எதை இழந்து போனாலும் சரி, ஆத்துமா இழந்து போனான் லாபம் என்ன? உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இல்லை, ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். எந்த மக்கள் ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். கடினமான உள்ளங்களை உடையும், பெருமையை உடையும், பெருமையை உடையும், பெருமையை தகர்த்தெறியும். ஆண்டவரே அந்த ஆத்மா ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற, பிரேக் த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஐயோ ஆண்டவரே, தரை மட்டுமாய் தாழ்த்த மனதில்லை, தரை மட்டுமாய் தாழ்த்தக்கூடிய மனதில்லை, தரை மட்டுமாய் தாழ்த்தக்கூடிய இருதயம் இல்லை, தரை மட்டுமாய் தாழ்த்தக்கூடிய சிந்தை இல்லை. எழுந்திரு, ராத்திரியிலே ஆண்டவரே கத்தாவே, ராத்திரியிலே முந்தி சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு உணர்வில்லை. பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு உறவில்லை. எனக்காக அழாதேங்கள், உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்ன இயேசுவினுடைய வார்த்தையெல்லாம் பிள்ளைகளுக்காக நதியளவு கண்ணீர் விடுன்னு பைபிள் சொல்லுது, புலம்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறிய அளவில் கூட தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை விரும்புகிற பெற்றோர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படணுமே, தன்னுடைய பிள்ளை மீட்கப்படணுமே என்று உண்மையான பாரத்தோடு அவளுக்காக கண்ணீர் விடக்கூடிய பெற்றோர்கள் எங்கே? யோபை போல பிள்ளைகளோரில் பாவம் செய்தாப்பால் என்று சொல்லி பலி செலுத்துகிற அந்த ஆண்டவரே காரியமெல்லாம் எங்கே? ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்துகிற ஆண்டவரை பெற்றோர்கள் எங்கே? ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்த பெற்றோர்கள் எங்கே? இது ஒரு சாபத்தீடான சந்ததி. இட்ஸ் a cursed generation. இது ஒரு சாபமான சந்ததி ஆண்டவரே. இன்றைக்கு சபை சாபமான சந்ததியை கொண்டதாக இருக்கிறது. பிள்ளைகளை உலக பிரகாரமான நிலையில் வாழும்படியாக விரும்புகிறாங்க. என் பிள்ளை
டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஏதோ ஒன்று போட்டு அதைத்தான் யோசிக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை ஆண்டுடைய பிள்ளையாக மாறணும், என் பிள்ளை ஆண்டுடைய பிள்ளையாக வாழணும். எது இல்லைன்னாலும் என் பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வார்களானால் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார், கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டாருங்கிற அந்த ஆழமான உள்ளுணர்வு இல்லாத ஒரு சந்ததியாக இது இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, தேவா தேவா தேவா, என்ன ஒரு பரிதாபமாக இருக்கிறது தேவா, என்ன ஒரு பரிதாபமாக இருக்கிறது. தேவனே தேவனே தேவனே, ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும்? கர்த்தாவே, கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு சொல்லப்போனால் பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். ஐயோ ஆண்டவரே, செத்துப்போன ஆத்துமாக்கள் உலர்ந்த எலும்புகளாக, ஐயோ தாப்பனே, உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படும் இந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே? தேவாயிரங்கும், தேவாயிரங்கும் எம்மை தாப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் என்னை விடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவரே, இன்னைக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற போதகர்கள் எங்கே? ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுகிற போதகர்கள் எங்கே? தேவா இறங்கும், ஆண்டவரே இறங்கும், இறங்கும். ஐயோ, என்ன ஒரு பரிதாப நிலை ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, என்ன ஒரு பரிதாபம் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, தேவா தேவா இறங்கும் ஆண்டவரே. மனம் திரும்பக்கூடிய இருதயத்தை தார். ஐயோ, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறாங்க ஆண்டவரே, கர்த்தருக்கு துரோகம் செய்கிறாங்க. ஐயோ, கர்த்தருக்கு துரோகம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன ஒரு பரிதாப நிலை. கர்த்தருக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு மனுஷனுடைய இருதயம் கொடிதாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது தாப்பனே, என்ன ஒரு பயங்கர ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இல்லை தாப்பனே, அந்த எரேமியாவை போல ஒவ்வொரு ஊழியனும் புலம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய மக்களுக்காக புலம்பாமல் இன்றைக்கு உறங்கி கொண்டிருக்கிற நிலையெல்லாம் மாற்றி போடும். விசுவாசிகள் சொல்கிறாங்க, ஐயோ வெளிச்சம் இல்லை, இது ஒரு கள்ளர் கோயை போல காணப்படுகிற ஒரு பயங்கரமான ஆண்டவரே படுகொலியில் சிக்கிப்போன ஒரு நிலையில் இன்றைக்கு சபைகள் என்ற பெயர் இருக்கிறதான சபை அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. They are not called of the Lord. They are completely gone. ஆண்டவரே, ஆண்டவரே, மற்றுமாக அவர்கள் ஒழிந்து விட்டார்கள், மற்றுமாக அவர்கள் ஒன்றை ஒழிந்து விட்டார்களே தாப்பனே. தேவா, நீர் இறங்கும், இறங்கும், கிருபையாயிரும். ஆண்டவரே, நீர் தயவு கூர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்தரலும், உடைய பரத்தினொத்த ஆசையை தாரும். தேவா, என்ன சொல்லக்கூடும்? ஒருவேளை ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும்? தேவா, ஒருவேளை நான் என்ன சொல்லக்கூடும்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூடும்? தேவா, எனக்கு இறங்கும், தேவா, எனக்கு இறங்கும், தேவா, எனக்கு இறங்கி வழி நடத்தும், தேவா, எனக்கு இறங்கி உதவி செய்யும், தேவா, எனக்கு இறங்கி உடைய தாசையை தாரும். ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்கு இறங்கும் ஐயா.
அவியானவரே எனக்கு இறங்கி வழி நடத்தும். அவியானவரே எனக்கு இறங்கி கிருபை செய்யும். அவியானவரே எனக்கு இறங்கி உதவி செய்யும். தேவா, உடைய கிருபை இதில் உடைய வெற்றியை தாரும். லார்ட் லார்ட் எஸ்டாப்ளிஷ் தை விக்ட்ரி. ஓ லார்ட், உடைய வாக்குத்தை நிறைவேற்றும், வாக்குத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, கட்டும் கட்டும் கட்டும். கட்டுகிறவர் நீர் அல்லவா, கட்டுகிறவர் நீர் அல்லவா, கட்டுகிறவர் நீர் அல்லவா, கட்டுகிறவர் நீர் அல்லவா. ஐயோ தாப்பனே, கட்டுகிறவர் நீர் தான். கட்டுகிறவர் நீர் ஒருவரே, கட்டுகிறவர் நீர் ஒருவரே. தேவா தேவா, நீர் கட்டாமல் போவீரானா? ஐயோ தேவா, நீர் கட்டாமல் போவீரானால் இறங்கும் கர்த்தாவே, நீர் இறங்கும். கிருபையின் தேவனே, நீர் இறங்கும். கிருபையின் ராஜாவே, எனக்கு இறங்கும். தேவா, உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையாய் உதவி செய்யும், கிருபையாய் உதவி செய்யும், கிருபையாய் உதவி செய்யும் கர்த்தாவே. கிருபையாய் உதவி செய்தருளும் ஆண்டவரே. கிருபையாய் உதவி செய்து வழி நடத்தும் தாப்பனே. ஆண்டவரே, இந்த காரியத்தில் கிருபையாயிரும், 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 இரக்கமாயிரும், தயவு கூர்ந்தருளும், ஒத்தாசையை தந்து வழி நடத்தி ஆசீர்வதித்தருளும். தேவா, உமையே நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, உமையே நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சி நிற்கிறோம். இறங்கும், இறங்கும், இறங்கும். பெரிதொரு மீட்பின் நம்பிக்கை என்பது இல்லை ஆண்டவரே. பெரிதொரு மீட்பின் நம்பிக்கை என்பது இல்லை. பெரிதொரு நம்பிக்கையின் மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, நம்பிக்கை இல்லை. தேவா தேவா, இறங்கும், இறங்கும், இறங்கும். கிருபையா இறங்கும் ஆண்டவரே. தேவா, நீர் கிருபையாக இறங்கி அருளும், உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையா இறங்கி உடைய தாசை கட்டளையிட்டருளும். தேவா, வேற எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டவரே, இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கோட ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உதவியற்றவனாக விடப்படவில்லை, நான் உதவியற்றவனாக விடப்படலை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பேசுவார். பேசும் பேசும் பேசும். நீங்கள் தான் பேசணும். அந்த நாளில் முழுமையாக ஆண்டவர் தான் பேசணும். அந்த நாளில் முழுமையாக ஆண்டவர் தான் பேசணும். தேவா, இதனால கூட பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் பேசணும். எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியாது, எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் பேசணும். பயங்கரமான கசப்பான பிச்சில் இருக்கிற பிச்சில் லோட் பிட்டர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய நிலை என்னை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, கிருபை இல்லாத ஒரு மனுஷன், கிருபையினால் சந்திக்கப்படாத ஒரு மனுஷனை எண்ணி பார்க்கும் பொழுது, இஸ் இன் பிச் டார்க்னஸ், இஸ் இன் பிச் டார்க்னஸ், இஸ் இன் பிச் டார்க், கடுமையான இருளில் இருக்கிறான், கடுமையான இருளில் இருக்கிறான். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவா, ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை ரட்சியும். நீங்கள் வந்ததனுடைய பணியே அதுதானே. இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தீரே, பாவிகளை ரட்சிக்கத்தானே வந்தேன். இன்றைக்கி நான் ஒரு ஊழியனா அந்த பணி செய்கிறதில் ஆண்டவரே நான் சரியா இல்லைன்னா என்னை ஆண்டவரே கத்தாவே நான் இல்லையே, சரியா இல்லை, அந்த பணியில் நான் சரியா இல்லை ஆண்டவரே, பணியில் சரியாக இல்லை தாப்பனே, என்னை மன்னியும். ஐயோ, நான் ஆண்டவரே ஒரு அறிவீனமான மனுஷன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், நான் பிரயோஜனம் இல்லையே. என் வாழ்க்கையில் இதனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன கனியை நான் பார்த்துருக்கிறேன், என்ன கனியை நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன கனியை பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய கனிகள் என்ன, என் வாழ்க்கையில் என்ன கனிகளை நான் கொடுத்துருக்கிறேன் தாப்பனே. கனி கொடாது, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பேச்சு டாக்டரின் டாக்டரின் டாக்டரின், ஆனால் கனி இல்லை, கனி இல்லை. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, நான் கனி கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்கிறேனா?
நான் கனி கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்கிறேனா இல்லையா? தேவா, இல்லையே. மாற்றும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க தேவா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் கண்ணீர் விட்டு கதறாமல் எப்படி கனி கொடுக்க முடியும்? ஆத்துமாக்களுக்காக நான் பாரப்படாமல் எப்படி கனி கொடுக்க முடியும்? தானா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் வெறுமையாக உட்கார்ந்துருப்பேன், ஆனால் எப்படி கனி கொடுக்க முடியும்? இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனை, என்னை நானே மாற்றிக்கொள். இன்றைக்கி எத்தனையோ பேர் அதுதான் பண்ணுறாங்க. தங்களை மாற்றிக்கொள்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்கள் இல்லையே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கிற ஒருவனை தேடினேன். இன்றைக்கி திறப்பில் இருக்கிறவர்கள் எங்கே? அவருடைய வார்த்தை உண்மையை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையினுடைய அந்த உண்மையான பிரதிபலிப்பு எங்கே இருக்கு? இல்லை ஆண்டவரே, இது ஒரு போலி உலகம். போலி ஒளியின் வேடம் தரித்து பிசாசு வஞ்சிக்கிறான். ஒளியின் வேடம் தரித்து பிசாசு வஞ்சி. நீ நல்லா விற்கிறிய மனுஷன், உனக்கு எல்லாம் சத்தியம் தெரியும், உனக்கு தெரியாதில்லை. அந்த ஒளியின் வேடம் தரித்து இன்னைக்கு பிசாசு மக்களை வஞ்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னை மன்னியும் ஆண்டவரே, கிருபையா என்னை மன்னித்து எனக்கு இறங்கும். கிருபையாய் மன்னித்து எனக்கு தயவு செய்தலும். கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து எனக்கு ஆண்டவரே உம்முடைய தாசையை காட்டியறலும். தேவா, என்னை தாழ்த்துகிறேன். அருமை பிதாவே, என்னை தாழ்த்தி வருகிறேன். அன்பின் ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்தி வருகிறேன். என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி வருகிறேன். கிருபையாயிரும் தேவா. இல்லை ஐயோ, இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கிறேன். சபையில் உண்மையான இல்லைன்னா நித்திய ஐயோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் கடந்து போகும் பொழுது சந்திக்கிற ஐயோ, ஐஸ்வர்யவானை போல கதறி என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யவானை போல நரகத்தில் போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு பயங்கர ஆண்டவரே, பிச் டார்க்னஸ். இருளிலுக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய சுவிசேஷம் மகா பெரிய வெளிச்சம். ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷம் மகா பெரிய வெளிச்சம். ஆவியானவரே, நம்முடைய சுவிசேஷம் மகா பெரிய வெளிச்சம். ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கலின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களை துதிக்கிறேன், உங்களை போற்றுகிறேன், உங்களை வணங்குகிறேன். என்னை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்த்து வேதனையுண்டாக்குற வழியில் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. வேதனையுண்டாக்குற வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தி செல்லும் கர்த்தாவே. என் கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் இந்த சேவை ஆவியானவரே பேசுவேன். People are in great darkness. Oh Lord, the condition of a sinner, ஒரு பாவியின் நிலை என்பது பயங்கரம். ஆவியானவரே, ஒரு பாவியின் நிலை என்பது ஒரு பயங்கரமான ஒன்று. என்னை மன்னியும் ஆண்டவரே. கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்குங்க. கிருபையாய் மன்னித்து எனக்கு இறங்குங்க. கிருபையாய் மன்னித்து எனக்கு சகாயம் செய்யுங்க. கிருபையாய் மன்னித்து எனக்கு ஒத்தாசை தாங்க. தேவா, இரக்கமாயிருங்க. என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. என் பேரில் தயவாகிரும் தாப்பனே. என் பேரில் ஆண்டவரே உடைய ஒத்தாசை தந்து ஆசீர்வதிங்க தாப்பனே. லார்ட், ஹெல்ப் மீ, ஐ கிரை unto thee. ஹெல்ப் மீ லார்ட், ஐ கிரை unto thee. ஆண்டவரே, நோய்க்கு கதறுகிறேன். தேவா, எனக்கு இறங்குங்க. உதவி செய்து என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்களை எழுப்பும். லார்ட், ரைஸ் அப் பிரேயிங் பீப்புள். ரைஸ் அப் லார்ட், ரைஸ் அப் பிரேயிங் பீப்புள். ஜெபிக்கிற மக்களை ஆண்டவரே நீர் எழுப்பியறலும்.
தேவா, ஜெபிக்கிற மக்களை நீர் கிருபையாக எழுப்பி தாரும். கிருபையாயிரும். இரக்கமுள்ள பிதாவே, நீர் கிருபையாயிரும். அன்பின் ஆண்டவரே, நீர் தயவாகரும். தேவா, உம்முடைய தாசையை தாரும், உம்முடைய இரக்கத்தை தாரும். தேவனே, தேவனே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் தாப்பனே. உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு இறங்கி என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு இறங்கி உம்முடைய தாசையை தாங்க. தேவா, ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இதனால் முழுவதும் உம்முடைய சமூகம் அடியனை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.